நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்காக இன்று அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி. ஸ்டாலின் மாடல் அரசினால் தங்கள் இன்னுயிரை இழந்த மாணவ மாணவிகளுக்கு கழக மாணவர் அணியின் சார்பில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி. பெண்களையும் இந்து மதத்தையும் அவதூறாக பேசிய விடியா அமைச்சர் பொன்முடியை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமைச்சர் பொன்முடி பதவி விலக வலியுறுத்தி முழக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 12 வயதுடைய சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 3 மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு. மாணவர்களுக்கு ஒழுக்கமும் பாதுகாப்பும் வழங்க வேண்டிய பள்ளிகள் இன்று ஸ்டாலின் தலைமையிலான அரசின் செயல்பாடுகளினால் சீரழிந்து வருவதாகவும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே சகோதரிகளான 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளர்கள் போக்சோவில் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் தினந்தோறும் சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 16 வயது சிறுமியை திருமணம் செய்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் வேதனை. சென்னை தியாகராய நகர் பகுதியில் பெண் ஐடி ஊழியருக்கு போதையில் பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 19 வயதுடைய நர்சிங் மாணவியை கடத்த முயன்ற இளைஞர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர். ஈரோட்டில் வடமாநில இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக வயதான தம்பதியினரின் மகன் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வன்முறையும் கொலையும் கொள்ளையுமே நித்தம் கண்முன்னே வந்து நிற்பதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே நகைக்காக ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரிக்கு குளிர்பானத்தில் விஷம் கொடுத்து கொலை செய்த சிறுவன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்கள் கூட கொலை செய்ய துணிந்து விட்டதால் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. சென்னை தியாகராய நகரில் துணிக்கடையில் புகுந்து ஊழியரை கத்தியால் குத்தி தாக்கிய முன்னாள் ஊழியர் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றஞ்சாட்டும் பொதுமக்கள். சென்னையில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய பள்ளி மாணவனை கடத்தி பணம் தங்க நகை கேட்டு மிரட்டி தாக்குதல் நடத்தியதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் அதிகரித்து வருவதை போன்று ஆள் கடத்தல் சம்பவமும் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கடந்த ஒரு வருடத்தில் சென்னையில் 253 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3628 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளதாக தகவல். பள்ளிகள், கல்லூரிகள், பார்கள், புறநகர் வீதிகளில் போதைப்பொருள் புழக்கம் தலைவிரித்தாடுவதாகவும் பிடிபட்ட 10% தவிர்த்து மீதம் உள்ள 90% போதைப்பொருள் எங்கே எனவும் திமுக அரசுக்கு மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பகுதியில் வீடுகளில் திருடும் நோக்கில் மர்ம நபர் அங்கும் இங்கும் நடமாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி.
திமுக அரசின் ஏவல் துறை ரோந்து பணி என்ற ஒன்றை மறந்தே விட்டதால் தமிழகமெங்கும் கொள்ளையர்கள் சர்வ சுதந்திரமாக உலாவரும் அவலம். சென்னை திருவான்மியூர் பகுதியில் வீட்டில் கழிவறையை சுத்தம் செய்ய வந்து 30 சவரன் நகைகளை திருடிய திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் வெளிமாநில கொள்ளையர்களுக்கும் தமிழகம் புகலிடமாக மாறிய அவலம். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 16 பைக்குகள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே தேரூர் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 இளைஞர்கள் சிக்கினர். தீய சக்தி திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா புழக்கம் அதிகரித்து இளைஞர்களின் எதிர்காலம் சூனியமாகி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. சென்னையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. வடமாநிலத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி சென்னையில் விற்பனை செய்து வந்த கல்லூரி மாணவர் உட்பட 5 பேர் பிடிபட்டனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய நடைமேடையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சென்னை கஞ்சா தலைநகரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 394 கிலோ குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களுடன் ஒருவர் பிடிபட்டார். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது ஒரே ஒரு குட்கா பாக்கெட்டுடன் பேரவைக்கு வந்த ஸ்டாலின் இப்போது மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் சிக்கும் நிலையில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 6.5 கிலோ குட்கா கடத்திய மூவர் சிக்கினர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குட்கா விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் அருகே காரில் இருந்த 348 கிலோ தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா பொருட்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கத்தை எப்போது கட்டுப்படுத்தப் போகிறது காவல்துறை என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே சாராய் வியாபாரியிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 280 கிலோ குட்கா பான் மசாலா பொருட்கள் சிக்கியது. ஏற்கனவே மரக்காணம் கள்ளச்சாராய விவகாரத்தில் மதன்குமார் என்பவர் தற்போது குட்கா பொருட்கள் விற்பனையில் சிக்கியிருக்கும் நிலையில் விடிய அரசின் காவல்துறை என்னதான் செய்கிறது என மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் அருகே தடை செய்யப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 50 கிலோ கடல் குதிரைகள் பறிமுதல். திமுக ஆட்சியில் சட்டவிரோத சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் அசையா சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை. சமூக ஊடகங்கள் மூலம் இந்நிறுவனம் 30,000 கோடி ரூபாய் வரை வசூலித்ததாகவும் அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் மக்கள் கேள்வி. சிபிஎஸ்இ பள்ளிகளில் வரும் 2025-26 கல்வியாண்டு முதல் 9 முதல் +2 வரையிலான வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவிப்பு. 3வது மொழி கட்டாயமாக உள்ள நிலையில் ஆசிரியர்களுக்கு 50 மணி நேர கட்டாய பயிற்சி தேவை என்றும் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் பகுதியில் கொலை வழக்கில் கைதான குற்றவாளியால் நடக்கவே முடியாத நிலையில் தப்பித்து ஓடும்போது கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டதாக காவல்துறை கபட நாடகம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை தங்களது தவறை மறைக்க பொய் சொல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விசாரணை கைதியை முழு நிர்வாணமாக்கி இரும்பு கம்பியால் சிறைத்துறை அதிகாரிகள் தாக்கிய சம்பவத்தின் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சி. தனது கணவரின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் சிறை அலுவலர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க மனைவி கோரிக்கை. கிச்சன்ல போன போது அங்கேயும் ஒரு சாரு சொல்றாங்க, உனக்கு 5 லட்சம் ரூபா நீ கொடு, இப்பவே ஹஸ்பண்டை கூட்டிட்டு போயிரு, இந்த கேஸே இல்லாம ஆக்கிடுறோன்னு. ஜெயிலுக்கு கொண்டுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க 5 லட்சம் கொடுக்குறோம், இந்த காசு நீ எங்களுக்கு கொடுன்னு. எனக்கும் என் ஃபேமிலிக்கும் அவ்வளோ வசதி எல்லாம் இல்லை சார். என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணும் சார். ஹஸ்பண்டு கிடைக்கணும், எனக்கு நீதி கிடைக்கணும் சார். நீதி கிடைச்சா போதும். இப்போ ஹஸ்பண்ட் எங்கே இருக்குன்னு தெரியும். பழனி திருக்கோயிலுக்குட்பட்ட கலைக்கல்லூரியில் மாணவர்கள் மீது நாற்காலியை கொண்டு தாக்கியும் இருசக்கர வாகனத்தை வகுப்பறைக்குள் விட்டு மாணவர்களை அச்சுறுத்தியும் பேராசிரியர் அடாவடி. சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் விடிய அரசின் உயர்கல்வித்துறையின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலையில் வரதட்சணை கொடுமையால் வங்கி பெண் ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. கணவன் மற்றும் அவரது குடும்பத்தினரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மறுத்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணின் உறவினர்கள். அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சை அடுத்து காதல் திருமணம் குறித்து திமுக எம்பி எஸ். கல்யாணசுந்தரம் அருவருக்கத்தக்க வகையில் பேசியதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. தமிழர் பண்பாட்டை கேலி கூத்தாக்குவதுதான் திமுகவினர்களின் வேலையா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. திருமணம் ஆனா கூட ஒரு 10 மாசம் பிறந்தாதான் குழந்தை பிறக்கும். திருமணத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆனீங்க புள்ள பிறக்கணும், அது வேறு வேகமாக தான் புள்ள பிறக்கும். முன்னாடியே காதல் பண்ணி ஏதாவது கர்ப்பமாகி தான் புள்ள பிறக்கும். சேலத்தில் வயதான தம்பதியினரை தாக்கிவிட்டு 7 சவரன் நகையை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே டாஸ்மாக் கடையில் 2 கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மது போதையில் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. குடியிருப்புகள் நிறைந்த பகுதிகளில் டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து விடியா திமுக அரசு மக்களின் நிம்மதியை கெடுத்து வருவதாக குற்றச்சாட்டு. மீண்டும் உளறி கொட்டிய ஸ்டாலின். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உளறி கொட்டிய ஸ்டாலின். 63,124 பேருக்கு பட்டா வழங்கப் போவதாக பெருமையுடன் கூறி ஒட்டுமொத்த மக்களையும் குழப்பி தள்ளினார் துண்டுச்சீட்டு புகழ் ஸ்டாலின். வழங்க போற தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124 பேருக்கு 63,124 பேருக்கு 63,124 பேருக்கு. நெல்லை அருகே அனுமதியின்றி சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலரின் கணவர் தப்பி ஓட்டம். காவல்துறை மணல் கடத்தலை தடுப்பது போல் கண் துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாநகரின் பல்வேறு பகுதியில் சுமார் 2 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதால் தூங்க முடியாமல் தவித்த மக்கள். கோடைக்காலம் துவங்க உள்ள நிலையில் மின்சாரம் தடையின்றி வழங்க விடியா அரசின் மின்வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல்.
தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது நாளாக பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாளில் திருத்தேரோட்டத்தில் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சித்திரை தெப்ப உற்சவம். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மாரியம்மன் ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்துடன் தரிசித்த பக்தர்கள். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற காமாட்சியம்மன் கோயிலில் சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி வெகு விமர்சையாக நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவம். லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் தங்கத்தேரில் எழுந்தருளிய காமாட்சியம்மனை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். ரசிகர்களின் பெரும் வரவேற்புடன் வசூலை வாரி குவித்து வரும் நடிகர் அஜித்குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் உலகளவில் 200 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. சின்னத்திரை மற்றும் ரியாலிட்டி ஷோக்களில் அசத்தி வரும் நடிகர் பாலா கதாநாயகனாக நடிக்க உள்ளதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். ஷெரீப் இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் KPY பாலா அறிமுகமாக உள்ளதாக எக்ஸ் தளத்தில் போஸ்டர் வெளியிட்டு அறிவிப்பு. நடப்பு IPL தொடரின் 34வது லீக் ஆட்டத்தில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது பஞ்சாப் அணி. மழை குறுக்கிட்டதால் 14 ஓவர்களாக குறைக்கப்பட்டு பெங்களூரு அணி 95 ரன்களை மட்டுமே எடுத்த நிலையில் 12.1 ஓவர்களில் 98 ரன்களை எடுத்து பஞ்சாப் அணி அபார வெற்றி. IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 35வது லீக் போட்டியில் டெல்லி அணியை எதிர்கொள்கிறது குஜராத் அணி. இன்று மதியம் 3:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை. நடப்பு IPL தொடரின் 36வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் மற்றும் லக்னோ அணிகள் இன்று மோதுகின்றன. இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் வெல்லப்போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. வரும் 2026ஆம் நிதியாண்டில் புதிதாக 20,000 பேரை பணியில் சேர்க்க பிரபல IT நிறுவனமான இன்ஃபோசிஸ் திட்டம். இந்த ஆண்டு மார்ச் 31க்குள் 6,338 பணியாளர்களை தேர்வு செய்து 3,23,000 தனது பணியாளர் எண்ணிக்கையை உயர்த்திய இன்ஃபோசிஸ் ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ராஸ் இசா எண்ணெய் துறைமுகத்தை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய கொடூர தாக்குதல். வான் வழியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் 74 பேர் பலியான நிலையில் மேலும் 170க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த பரிதாபம். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் படகு தீப்பிடித்து எரிந்த நிலையில் 148 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். படகில் 400 பேர் பயணம் செய்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்பு.